ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் மேஸ்திரி மேலே நின்றுக்கிட்டு இருந்தார். கீழே இருக்கிற சித்தாள்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சித்தாள் திரும்பி பார்க்கவே இல்லை. மேஸ்திரி ஒரு ஐடியா பண்ணார். வா, இவர் எப்படியாவது கூப்பிட்டு பார்க்குறாரு, பார்க்கவே இல்லைங்க. ஸோ மேஸ்திரி என்ன பண்ணார், பாக்கெட்லேருந்து ஒரு 10 ரூபா எடுத்து பார்த்தார். 10 ரூபா எடுத்து அதை ரூபாயை போட்டார் பாரு. கீழே வேலை செஞ்சுட்டு சித்தாள் 10 ரூபாயை பார்த்தோன்னா கால் அது மேலே வச்சுட்டு யாராவது பார்க்குறாங்களேன்னு கீழே குனிஞ்சு எடுத்து அப்படியே பாக்கெட்டில் போட்டு போயிட்டான். மேஸ்திரிக்கு செம்ம கோவம். காசு போடுறேன், மேலே யார் போட்டதுன்னு பார்க்கல. சரி யோசித்தார், 10 ரூபாய்க்கு அவ்வளோதான் மதிப்பு, 100 ரூபா போடுவோம். 100 ரூபாயை போட்டார். அதே மாதிரி சித்தாள் கடவுளுக்கு நன்றி, எனக்கு இப்போ 100 ரூபா கிடச்சிச்சேன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் யாராவது வந்தது மேஸ்திரி பார்த்தார். 500 ரூபாயை போடுவோம், கண்டிப்பா யாராவது என்னை இப்படி தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறதுன்னு சொல்லி 500 ரூபாய்க்கு கண்டிப்பா சித்தாள் மேல பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரி 500 ரூபாயை போட்டார் பாருங்க. அவன் காசை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு இன்னைக்கு வேலை போதும்னு சொல்லி புறப்படுறதுக்கு ரெடி ஆயிட்டான். மேஸ்திரிக்கு செம்ம கடுப்பு. போயிட போறான்னு சொல்லிட்டு கையில பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன அரசெங்கல் எடுத்து விட்டு அடிச்சாரு பாருங்க. வந்து நேரம் இவர் உடம்புல முதுகுல பட்டவொன்னு, எவன்டா அவன் என்னை அடிச்சதுன்னு இந்த சித்தாள் மேலே திரும்பி பார்த்து சத்தம் விட்டார். மேஸ்திரி சொன்னாரு, ஐயா மேலேருந்து 10 ரூபா போட்டேன் திரும்பி பார்க்கல, 100 ரூபா போட்டேன் திரும்பி பார்க்கல, 500 ரூபா போட்டேன் எஸ்கேப் தான் ஆறுது பார்த்தேன். ஆனால் உனக்கு ஒரு கல்லை புட்டு அடித்த உடனே யார் அடிச்சதுன்னு மேலே பார்க்குற பத்தியா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் மேஸ்திரி. அப்படித்தானே இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல கூட கடவுள் பல ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆசீர்வாதத்தை பெறும்போது நம் கடவுளை தேடுறதில்லை, கடவுளை நோக்கி பார்த்து அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றதில்லை. பைபிள் வாசிக்க டைம் இல்லை, ஜெபம் பண்ண டைம் இல்லை, சர்ச்சுக்கு போக டைம் இல்லை. ஆனால் டாக்டர் உங்க எக்ஸ்ரேவை எடுத்து ஐ திங்க் இட் இஸ் அ கேன்சர் அப்படின்னு உடனே ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என் கிட்னியை புதுப்பிங்க. நல்லா இருக்கும் போதே கடவுளை தேடலாம்ல. அது என்ன கஷ்டம் வரும்போது சில நேரத்தில் கடவுள் நம்முடைய அட்டென்ஷனை திருப்புறதுக்காக நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். காரணம் தெரியுமா? அப்போதான் நம்ம கடவுளை நோக்கி பார்ப்போம். அது எப்படின்னா ஒரு வார்னிங் சைன் மாதிரி. நம்ம லைஃப்ல ஆண்டவர் விட்டு தூரம் போகும்போது நம்ம அட்டென்ஷனை திருப்புறதுக்காகவே ஆண்டவர் சில நேரத்தில் சிலது செய்வார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ய போது பெலிஸ்தியரை எழுப்புவார், பாபிலோனியரை எழுப்புவார். எதுக்காக? அப்போதான் கடவுளை தேட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம லைஃப்ல சில பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணம் கடவுளை விட்டு தூரம் போனதுனால. இன்னைக்கு ஒன்று செய்ய போறோம், கடவுளை தேட போகிறோம். சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை விடுவித்து அவனை கனம் பண்ணுவேன் கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு ஆபத்துக்களை அனுமதிச்சதும் அவர் தான், அதுல இருந்து நம்மளை விடுவிச்சு கனம் பண்ண போறதும் அவர் தான். சோர்ந்து போயிடாதீங்க. இந்த நாள் உங்களுடைய அட்டென்ஷனை கடவுள் ஈர்த்துட்டார். அவரிடத்துல திரும்புங்க. அவர் உங்களை விடுவித்து இந்த கடன்ல இருந்து, இந்த போராட்டத்துல இருந்து, குழந்தை இல்லை கண்டிப்பா தருவாருங்க. அவரை தேடி பாருங்க. வேலை இல்லைல்ல, அந்த வெளிநாட்டு வேலைக்கு அப்ளை பண்ணி இன்னும் விசா வரல, கடவுள் தரப்போகிறார், நிச்சயமா தரப்போறார். அந்த கடன் பிரச்சனையில நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா, எப்படி அந்த 10 லட்சத்தை திருப்பி கட்டுவேன்? ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. பணத்தை விரயம் பண்ணாதீங்க, பாவத்துக்கு செலவு பண்ணாதீங்க, கடவுளை தேடுங்க. அவர் இன்றைக்கு உங்களை விடுவித்து உங்களை கனம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். கூப்பிடுங்க, நிச்சயமா வெற்றி பெறும். God bless you. Have a wonderful day.